என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபர்ஸ்ட் அங்கே விடுறதே தப்பு. நோ பார்க்கிங் இஸ் a rule to no park. அதே மாதிரி இங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கடலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் முறையாக லைசன்ஸ் வச்சு பண்றாங்களா பண்ணலையா அதுவும் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணா இதெல்லாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட்டை குறைக்கலாம். பப்ளிக்கு அந்த அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. இதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது. அவங்க கம்ஃபர்ட்காக ஓகே இந்த பார்க்கிங் இருக்கு, நோ பார்க்கிங் போர்டு இருக்கு, ஆனா அங்கேயே வண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நோ பார்க்கலையும் இருக்கிறாங்க, இது இப்போ பிளாட்ஃபார்ம்லேயும் நிப்பாட்டிடுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சிஎம்னா கரெக்டான ஆக்ஷன் எடுத்து இது பண்ணணும். புதுசாக வந்தவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்கள சொன்னா கூட அவங்க கடை எடுக்க மாட்டாங்க. நம்ம பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தா கரெக்டாக இருக்கும். பார்க்கணும் லைசன்ஸ் இருக்காங்களா நடத்துறதுக்கு, ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு அதில் வருமானம் வருதா, அதுவும் இல்லை. போட்டுட்டு வம்பு வழக்காக தான் இருக்கு. கடை கூட போடுறாங்க. வந்துட்டு என்னன்னா இப்போ அவங்க லைஃப் வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா மாதிரி தந்தா கரெக்டா இருக்கும். அவங்க இருக்கிறாங்களே இல்லைன்னு தெரியல ப்ரோ. நிறைய பேர் காசு கொடுத்து இது மாதிரி பண்றாங்க. ஒரு சில பேர் எதுவுமே இல்லாம காசு இருக்கு கொடுத்தா இது வேணும் நடந்தோன்ற மாதிரி பண்றாங்க. இது எது உண்மை எது போயின்னு தெரியல. பணத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க கடையை போடுறாங்க. கடையை போட்டு அப்புறம் கடையை போடுறாங்கன்னா அவங்க தான் கைக்கூலி வாங்குறாங்களாங்க. அப்புறம் எப்படி அதை சொல்றது? வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நடைபாதை நடப்பதற்கு அந்த சீரீஸ் 4க்கு வந்திருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா அசோக் பிள்ளைல வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீரிஸ் எடுத்திருக்கோம், 4 வீடியோ எடுத்திருக்கோம். அது டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மக்கள் கிட்ட கருத்தா என்ன கேள்வி கேட்க போறோம், அதே கேள்வி தான் திருப்பி கேட்க போறோம். என்னன்னா இந்த நடைபாதை இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம்ஸ், வாக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இது மேல வண்டி விட்டுட்டு போறது, நோ பார்க்கிங்ல வண்டி விட்டு போறது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வண்டி விட்டு போறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கடை போட்டு கடை லைசன்ஸ் இல்ல கடைகள்லாம் வச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது. இந்த மாதிரி கேள்வி தான் மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம். ஹலோ, உங்க பேரு? நிவேதா. நிவேதா மேம், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த நடைபாதை இருக்குல்ல, வாக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மேல வண்டி வைக்கிறாங்க, வண்டி ஓட்டிட்டு போறாங்க, அண்ட் நோ பார்க்கிங்லாம் வண்டி விடுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? பப்ளிக்கு அந்த அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. இதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது. அவங்க கம்ஃபர்ட்காக ஓகே இந்த பார்க்கிங் இருக்கு, நோ பார்க்கிங் போர்டு இருக்கு, ஆனா அங்கேயே வண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஃபாரின் கண்ட்ரிலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா நம்ம கண்ட்ரி எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. பார்க்கிங் இங்கே இருந்தாலும் அவங்க அங்கே போய் விட மாட்டுறாங்க. அதனால எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பப்ளிக்னால வாக் பண்ண முடியல ரோட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அந்த பொறுப்பு அவங்களும் எடுத்துக்கணும். நம்ம லைசன்ஸ் ஒழுங்கா வாங்கணும், பார்க்கிங்ல தான் வண்டி விடணும்ட்டு அவங்க எடுத்துக்கணும். அப்படி இருந்தாலே இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அங்கே விடுறதே தப்பு. நோ பார்க்கிங் இஸ் a rule to no park. ஸோ அங்கே விடுறதும் தப்பு. அண்ட் பார்க்கிங்க்குன்னு ஸ்பேசஸ் அலாட் பண்ணாங்கன்னா அதில் போய் விடுறது மேக்ஸிமம் நல்லது. மெட்ரோ பார்க்கிங் இருக்கு, பட் பெய்டுனால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்களோன்ற ஒரு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பார்க்கிங்? 20-10 தான் எனக்கும் தெரியும். பட் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கன்வீனியன்ட்காக இங்கே விட்டு போயிடுறாங்க. பட் அது நிறைய மேஜர் திங்ஸுக்கு எவால்வ் ஆயிடுது அது. ஸோ அது தப்பு தான். நம்ம நடக்கிற ஸ்பேஸ்ல போய் விட்டுட்டோம்னா அது நடக்கிறதுக்கும் கஷ்டம். இருக்கவங்க கடை போடுறவங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சம்டைம்ஸ். அதெல்லாம் தப்பு தான். அவங்க வண்டி இந்த இடத்துல விடக்கூடாது. ஆக்சுவலா வீட்லயே விட்டுருணும். இல்லைன்னா அதுக்கு பார்க்கிங் ஏரியா அலாட் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க விடணும். அது இப்போ அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தா கரெக்ட் தான். இல்லைன்னா அவங்க தப்பு தான். இப்போ அது எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் ரூல்ஸ் படி பார்த்தா தப்பு தான். இதெல்லாம் நான் படி பார்த்தா இதெல்லாம் கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் தப்பு தான், அவங்க பண்றது சரியில்லை. ஏன்னா சப்போஸ் இந்த ஃபுட்பாத்லாம் வண்டி விடும் போது நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி நடக்குது. இதுல கேள்வி கேட்டாதான் அதெல்லாம் ஒரு இதுவாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அது நடந்து போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். அது கவர்மெண்ட் அதுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும். அது பப்ளிக் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டுடுறாங்க, வயசானவங்கெல்லாம் ரொம்ப தடுமாறுறாங்க, வண்டியை கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. நோ பார்க்கலையும் இருக்கிறாங்க, இது இப்போ பிளாட்ஃபார்ம்லேயும் நிப்பாட்டிடுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பப்ளிக் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது.
அதை கவர்மெண்ட் தான் அதை முறைப்படுத்தும். சரி ப்ரோ இதெல்லாமே அவங்களோட பர்சனல் நீட்ஸ்க்காக அவங்களோட ஈஸினஸ்க்காக தான் பண்ணுறாங்க. என்ன நமக்கு தான் அது கான்சிக்வன்சஸாக இருக்குது. கொஞ்சம் அதை அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக இது வர்றதுனால என்னென்ன ஆகுதுன்றத மாதிரி சொன்னோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கே நடந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஈவினிங்லலாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த ஏரியா. அந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்குன்னு ஏற்ற மாதிரி இத்தனைக்கும் அங்கே அதுக்குன்னு ஒரு பார்க்கிங் ஏரியாவுமே அந்த பக்கம் இருக்குது. கார்லாம் பார்த்தேன் லைனாக நிற்க வச்சு தான் அந்த மாதிரி அவங்க நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மொத்தமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு போனாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைக் பார்க்கிங்லாம் என்ன பண்ணலாம்னா இப்போ பைக் நோ பார்க்கிங்ல விட்டா பைக் எடுப்பாங்க, பைக் கார்ல எடுப்பாங்க. ஆனா இப்போ எடுக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல. சேஞ்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்டில் வந்து இப்போ நிறைய இம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு தாலுகா ஒவ்வொரு வில்லேஜ் இதில் வந்து ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டுறதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் இடமெல்லாம் இல்லை. அது என்னாச்சுன்னா இவங்க கண்ணப்படம் நிப்பாட்டுறதுனால போக்குவரத்துக்கு மிகவும் பாதிக்கப்படப்படுது. கடைக்கார சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி லைசன்ஸு இப்போ வந்து இல்லை ஜிஎஸ்டி லைசன்ஸ் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா கடைக்கு முன்னாடி வந்து ஒரு கேப் வண்டி நிப்பாட்டிருக்கோம். லைசன்ஸ் பண்ணாங்கன்னா என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அப்போ என்னாச்சுன்னா அவங்களுக்கு இப்போ யாராச்சும் புரிய மாட்டாங்க. அப்போ என்னன்னா இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்டில் வந்து என்னென்ன இருக்கோ அதுக்கு தனித்தனி அதிகாரி வச்சு ஒவ்வொரு தாலுகா வாரியாக ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வாரியாக கரெக்டாக பண்ணாங்கன்னா பிரச்சனையை டோட்டலாக சால்வ் பண்ணலாம். வந்து அறியாதவங்க தெரியாதவங்க செய்கிறாங்க. அதை வந்து அதை பார்த்து கண்காணித்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். அது நகராட்சி இல்லை கவர்மெண்ட் தான் அதை பண்ணலாம். சில பார்க்கிங்ல என்னன்னா மணி கேட்பாங்க ப்ரோ, 1 ஹவருக்கு இவ்வளவு காசு கட்டணும் அந்த மாதிரி கேட்பாங்க. அதோட சில பேர் என்னன்னா இப்போ வந்துட்டு அவங்க ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு போற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்துட்டு நோ பார்க்கிங்ல நிறுத்துவாங்க அவங்க நோ பார்க்கிங்னா பிளாட்ஃபார்ம் மேல நிறுத்தினாதான் பிரச்சனை. இப்போ சைட்ல வந்துட்டு ரோடு ஓரமா நிறுத்தினா கூட பப்ளிக்கை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஓகே. அதுவுமே தப்பு தான், ஆனா ஓகே. அது கம்பேரிட்டிவா தப்பு. இப்ப கடைகள் போட்டிருக்காங்க நடைபாதையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நடைபாதையில கடை போடணும்னா கடை போடனாலே பொதுவா லைசன்ஸ் தேவைப்படும். அந்த லைசன்ஸ் இல்லாம கடை போடுறாங்களா இல்ல அது போட்டுட்டு போடுறாங்களான்றதும் தெரியல. அதுவும் பார்க்கணும். லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா நடத்துறதுக்கு, ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு அதில் வருமானம் வருதா, அதுவும் இல்லை. போட்டுட்டு வம்பு வழக்காதான் இருக்கு. அதை பற்றி கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வேற வழி இல்லாமல் தான் அவங்களும் போடுறாங்க. பட் இதனால வந்து பப்ளிக் வந்து நடக்க முடியல. ஏன்னா இங்கே தான் நடக்க வந்து வண்டியும் அப்படி விட்டுடுறாங்க. ஸோ வாக் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கடை கூட போடுறாங்க. வந்துட்டு என்னன்னா இப்போ அவங்க லைஃப் வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா மாதிரி தந்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கடலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் முறையாக லைசன்ஸ் வச்சு பண்ணுறாங்களா பண்ணலையா அதுவும் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட்டை குறைக்கலாம். அதுவும் நம்ம பார்க்கணும்னா பட் அது அவங்களோட டெய்லி வேஜ்னால நிறைய பேர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அது நம்ம பெருசா பேச முடியாது அதை பத்தி. லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்காம அப்படியே கடை போட்டுடுறாங்க. ஆனா அப்படியே பார்க்காம கடை போட்டா கார்பரேஷன்ஸ் வந்து அவங்களோட கடையை எடுத்துடுறாங்க. மேபி அதுக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணி கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணா it will be best for everyone to use the platform safe. அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள சொன்னா கூட அவங்க கடை எடுக்க மாட்டாங்க. நம்ம பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதை பத்தி கார்பரேஷன்ஸ்ல கேட்கிறப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி வந்து லைசன்ஸ் இல்லாத கடைகளை நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். இப்போ இந்த கடை போட்டிருக்காங்கல்ல, அந்த கடை தொழிலாளி கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இதுக்கு தானே வந்து மாமூல் தரோம், காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு தரப்பு இப்படி சொல்லுது, இன்னொரு தரப்பு இப்படி சொல்லுது. இப்போ இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யார் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பணம் வாங்குறாங்க தான், இடையில உள்ளவங்க வாங்குறாங்க. அது கவர்மெண்ட் தான் வந்து நகராட்சி தான் அதை கண்காணிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதை பணத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க வந்து கடையை போடுறாங்க. கடையை போட்டு அப்புறம் கடையை போடுறாங்கன்னா அவங்க தான் கைக்கூலி வாங்குறாங்களாங்க. அப்புறம் எப்படி அதை சொல்றது? அது இங்கிட்டு பண்றது தப்பு. அப்படிங்கும்போது இப்போ நம்ம பப்ளிக்கை குறை சொல்ல முடியாது. போடுறவங்க பாவங்க இல்லாதவங்க போடுறாங்க. அதை எந்த முறையில் ஒழுங்குபடுத்தி கொடுக்கணுமோ அதை தான் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பண்றது கிடையாது. எல்லாமே சிம்பிளா சொல்லலாம், பணம் தான் ப்ரோ. பணம் கொடுத்தா இந்த சைடும் பேசுவாங்க, அந்த சைடும் பேசுவாங்க. கார்பரேஷன் நல்லவங்கள தான் கேட்டவங்க, எல்லாரும் நான் குத்தம் சொல்ல, நல்லவங்கள தான் கேட்டவங்க. காசு கொடுத்து பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நேர்மையான எது நம்பர் இது போயின்னு தெரியல ப்ரோ. எல்லாமே இதுதான் ஏமாற்றம். இதுக்கு அதாவது இதை வந்து டோட்டலாக முற்றுப்புள்ளி வைக்கணும்னா லைசன்ஸ் இல்லாமல் யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக வந்து சட்டத்தில் உள்ளபடி முத எப்படின்னா
அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும். ஜியோ பாஸ் பண்ணி அறியாத மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடைன்னா இது வந்து எப்படின்னா இந்த கடைக்கு எப்படி லைசன்ஸ் வாங்கணும், எப்படி பண்ணணும்ட்டு பப்ளிக்கே வந்து எப்படின்னா ஒரு ஜியோ ஆர்டர் பண்ணணும். ஜியோ ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிய வரணும். தெரிய வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு மீட்டிங் போடலாம், இல்லைன்னா பார்த்தோன்னா டிவியில் போடலாம், யூடியூப் சேனலில் போடலாம். போட்டு மக்கள் எல்லாரும் தெரிய வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா லஞ்சமும் கொடுப்பாங்க, அதாவது இப்போ வாங்குறதுக்கும் ஆளு இருக்காங்க, கொடுக்கறது இருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும். ஜியோ பாஸ் பண்ணோம்னா பிரச்சனை சால்வ் ஆகும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.